ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி அமிர்தா இன்டர்நேஷ்னல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோட காலேஜில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஸோ எங்கள் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் தேர் கிளாஸஸ் இங்கே வெளியில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட லைஃபாக என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க, ஸோ ஹவு இஸ் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், இது எல்லாமே நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோம்மா, உங்கள் நேம்? ஹரிணி. எங்கள் பேர் புவனகிரி. ஸோ ஹரிணி, நீங்கள் இப்போ எங்கே ரைட் நவ் என்ன படிச்சுட்ருக்கீங்க? நான் 3 years டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில். ஓகே, தட் இஸ் ஆஃப்டர் உங்கள் 10th முடிச்சுட்டு இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மேம். எஸ், ஓகே. ஸோ இன்றைக்கி இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு இங்கே என்ன மாதிரியான குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் எப்படி இருக்குது? லைக் இன் கிளாஸஸ் அண்ட் அவுட் கிளாஸஸில் என்ன மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க? ப்ராக்டிக்கல் நிறையா போச்சு. அதுவும் இல்லாமல் வந்து நாங்கள் வெளியே நிறையா ஐவி அட்டென்ட் பண்ணோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ரேடிஷன் ப்ளூ ஹோட்டல் விசிட் பண்ணோம். போய் அங்கே வந்து நாங்கள் நிறையா ரூம்ஸ் அப்புறம் கிச்சன் அங்கெல்லாம் போய் விசிட் பண்ணோம். அது அங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து லாண்ட்ரி போயிருந்தோம். அங்கே வந்துட்டு நிறையா பல்காக வந்து எப்படி கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணுறாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சி. திஸ் இஸ் ரிகார்டிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு அங்கே கிடச்சிருக்கும் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ் அ பாய், அவங்க ஒரு கேர்ள், ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொன்னாங்க. ஆஸ் அ பாய் நீங்களும் வந்து இங்கே டிப்ளமோ தான் படிச்சுட்ருக்கீங்க இல்லையா, ஆஃப்டர் 10th அப்புறம். ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இப்போ எப்படி இருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட் போனோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குது, பெனிஃபிட்டாக இருக்கா? நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா தியரியாக பார்க்கும்போது எதுவும் புரியாது, பட் ப்ராக்டிக்கலாக நிறைய தெரிஞ்சுக்கும். பேசிக்காக அந்த ரேடிஷன் ப்ளூ போகும்போது நிறைய அந்த பேசிக்கான ஒரு ரூம் செட்டப் பார்த்தோம். கெஸ்ட் அம்யூனிட்டிஸ் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல்க் ஆஃப் குக்கிங்ஸ் எப்படி பண்ணுறாங்க, ஸ்டோரேஜ் ஏரியாஸ் நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் டார்ஸா அங்கே பனிமலை கிட்டே போனோம். அங்கே வந்து ஒரு ரெசார்ட் எப்போ இருக்கும், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. அவ்வளோதாங்க. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் என்ன எய்ம்? ஆக்சுவல் திஸ் டிப்ளமாக்கு அப்புறமா என்ன படிக்கணும் அப்படிங்கிற எய்ம் இருக்குது இல்லை எப்படி? எனக்கு PhD ஷெஃப் ஆகணும்னு ஆசை. சூப்பர், ஓகே. எனக்கு பேஸ்ட்ரி ஷெஃப் இல்லைன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் 2. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லைவ் ஃபீட்பேக். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து இவங்க ஃபஸ்ட் இயர் தான் படிச்சுட்ருக்காங்க. பட் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து தியரட்டிக்கலாக மட்டும் கொண்டு போகாமல் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக வந்து இங்கே கிளாஸஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் வெளியிலையும் வந்து இண்டஸ்ட்ரியல், தட் இஸ் ஐவி அப்படின்னு சொல்லுவோம், இண்டஸ்ட்ரியல் விசிட். ஸோ அதுவும் வந்து இவங்க வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. லைக் த ஃபேமஸ் ரேடிசன் ப்ளூ, டார்ஸா ரெசார்ட்ஸ், இதெல்லாமே போய் அவங்க லைவாக அங்கே என்ன பண்ணுறாங்க, எப்படி போயிட்டுருக்கு, எப்படி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் வில் பி யுவர் ரைட் சாய்ஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க, இல்லை பாஸ் ஆர் ஃபெயில், அதெல்லாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக யார் என்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் இங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.